हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவீன் பூர்வார்டில் February 2026க்கு கேட்க போகிற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா பார்த்துக்கங்க. இதில் பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் போட்டிருக்கேன். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. ஃபஸ்ட் பேப்பரில் 4th ரோமன் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு 15 மார்க்ஸு. இது வந்து ஸ்கந்தகுப்த நாடகத்துலேருந்து கேட்டிருப்பாங்க. தேவசேனா படார்க்கு இந்த 2 சரித்திர சித்திரனையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே ஒன்று வந்துடும். அதை தவிர அடிஷ்னலாக பர்னதத் பந்துவர்மா இது 2த்தையும் படித்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பிரவீன் உத்ரார்த் வந்துட்டோம், அதனால் செலக்டிவாக இதுதான் படிக்கணும்னு வச்சுக்கக்கூடாது. தேவசேனா படார்க் 2த்துலேருந்தே ஒன்று கண்டிப்பாக வந்துடும். அடிஷ்னலாக பர்னதத் பந்துவர்மா இது 2த்தையும் படித்து வச்சுக்கிறது நல்லது. இது நல்லா படித்து வச்சுக்கிட்டாலே ஈஸியாக 15 மார்க்ஸ் எடுத்து 4th ரோமன் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 5th ரோமன். 5th ரோமனுக்கு 15 மார்க்ஸு. இது வந்து கபன் உபன்யாஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ரமாநாத் ரத்தன் இது 2த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவிதீன் தீனதயாள் இது 2த்தையும் படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த 4ஐயும் படிச்சுக்கிட்டா கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், பிரவீன் பூர்வார்ட் வந்ததுனால நம்ம இப்படி படித்து வச்சுக்கிறது தான் நல்லது, செலக்டிவாக படிக்கிறத விட. ரமாநாத் ரத்தன் 2த்துல ஒன்று கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் தேவிதீன் தீனதயாள் இது 2த்தையும் படித்து வச்சுக்கோங்க. ஈஸியாக 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 6th ரோமன். 6th ரோமனுக்கு 24 மார்க்ஸு. 8 கொடுத்து 3 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சின்ன டிப்பனியாக தான் இருக்கும். அதனால் இந்த டிப்பனியெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. பிரேம் கி பகவான் ஹை, ஃபோட்டோ கா மகத்வ, நாரி கா தியாக், பஞ்சவடி, ரிட்டையர்டு ஆத்மி கி ட்ராஜடி, ஜோஹ்ரா, இந்துபூஷன், மாத்ருகுப்த், மணிபூஷன், மான்கி இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 3 அட்டன் பண்ணி 24 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஒரு டிப்பனிக்கு 8 மார்க்ஸு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மீனிங் புரிஞ்சு படித்தா எல்லாமே ஈஸி தான். அதனால் அர்த்த சமஜ்னே கே பாத் பட்னே கே லியே ஷுரு கீஜியே. 11th மாத்ருகுப்த், 12th குமார்குப்த், 13th தேவகி இந்த 13ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 3 அட்டன் பண்ணி 24 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ 4th, 5th, 6th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே 54 மார்க்ஸ் எடுத்து ஃபஸ்ட் பேப்பரில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க, அதுதான் நல்லது. நெக்ஸ்ட்டு 2nd ரோமன். ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2nd ரோமனுக்கு 16 மார்க்ஸு. இதுக்கு வந்து விஜயோத்சவ், பிரேம்சந்த் கே ஃபடே ஜூத்தே, நயே மெஹமான், ராஜ்யபாஷா, ராஷ்டிரபாஷா இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 16 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது வந்து நவீன் கத்திய சைனிகா 3 அப்படின்னு இருக்கும். அதில் உள்ள லேக்கு தான், கட்டுரை தான். ஸோ இந்த 4 கட்டுரையிலேருந்து ஒன்று ஈஸியாக வந்துடும். விஜயோத்சவ், பிரேம்சந்த் கே ஃபடே ஜூத்தே, நயே மெஹமான், ராஜ்யபாஷா, ராஷ்டிரபாஷா இது 4த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3rd ரோமன். ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தக்ஷின் கி கங்கா கோதாவரி, ஜீனே கி கலா, ஹீனதா கிரந்தி இது வந்து நிபந்து சௌரப் அப்படின்னு இருக்கும். அதில் உள்ள நிபந்து தான். கண்டிப்பாக இது 3லேருந்து ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். दक्षिण की गंगा गोदावरी,
जीने की कला हीनता ग्रंथि இந்த 3 நிபந்தையும் நல்லா படிச்சுக்கங்க. கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் படிச்சுக்கணும். ஃபஸ்ட் ரோமன் 15 மார்க்ஸு 6 கொடுத்து 3 அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. 3 அவதரணோன் கி சப்ரசங் வியாக்கியா கீஜியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இல்லை நான் சொன்னதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 3 வந்துடும். உஸ் க்ஷேத்ரக்கே ஹித் அப்படின்னு லெசன் 1ல் இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. கரல் உபயஷ் காகை அப்படின்னு இருக்கும். இதுவும் லெசன் 1ல் இருக்கும். தேர்டு ஒன் வந்து உஸ் தின் சம்சார்னே பாயாத்தா அப்படின்னு இருக்கும். இது லெசன் 2ல் இருக்கும். ஜூட் சப்தோன் மீன் நிஹித் நஹின் ஹை அப்படின்னு இருக்கும். இது லெசன் 2ல் இருக்கும். ஃபிஃப்த்து பாரத் மீன் ஹிந்தி கா விவகார் கியே பினா அப்படின்னு லெசன் 4ல் இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்கும். அதாவது நம்ம சொல்லியிருந்தோம்ல எதுன்னா நவீன் கத்திய சைனிகா அதில் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த்து संस्कृति के उपासक भारतवासी इजी दक्षिण की गंगा गोदावरी இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. மனுஷ एक प्रकार की न्यूनता का दूसरीன்னு இருக்கும். இது ஹீனத்தா கிரந்தியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தூ காஷிகா பிராமன் மே காஷிகா அப்படின்னு இருக்கும். இந்த சந்தர்ப்ப பாவார்த்தை நல்லா படிச்சுக்கோங்க. இதுவும் ஹீனத்தா கிரந்தியில் இருக்கும். நைன்த்து ஆர்ய ஆப்கி வீர்த்தாக்கி லேக்மாலா ஷிப்ரா அப்படின்னு இருக்கும். இது ஸ்கந்தகுப்தில் இருக்கும். ஸ்கந்தகுப்தில் உள்ள சந்தர்ப்ப பாவார்த்தை நல்லா படிச்சுக்கோங்க. பிகாஸ் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து சந்தர்ப்ப பாவார்த்திலேருந்து தான் வரும். அதாவது ஸ்கந்தகுப்திலேருந்து தான் வரும். அது 2த்தையும் அட்டென்ட் பண்ணாலே ஈஸியாக 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். மனுஷிய பசு நகிகை கியோன்கி உசே பாத்தேன் அப்படின்னு இருக்கும். இதுவும் ஸ்கந்தகுப்து தான். சுத்ர ஹிருதய ஜோ चूहे के शब्द सेன்னு இருக்கும். இதுவும் ஸ்கந்தகுப்து தான். ஜிசே தும் கேள் சமஜ்கர் ஹாத்னு இருக்கும். இதுவும் சந்திரகுப்து தான். இத்னி சுந்தர் வஸ்து கியா கலேஜ் மேன்னு ஆரம்பிச்சிருக்கும். இந்த சந்தர்ப்ப பாவார்த்தம் ஸ்கந்தகுப்து தான். ஸ்திரீயோன் கி பிராமணோன் கி பீடித்தோன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும். இதுவும் ஸ்கந்தகுப்து தான். 15th மனுஷிய துஜே ஹிம்சா கா உத்னா ஹி லோப் ஹைன்னு ஆரம்பிச்சிருக்கும். இதுவும் ஸ்கந்தகுப்தில் உள்ள சந்தர்ப்ப பாவார்த்தை தான். அகங்கார் மூலக் ஆத்மவாத் கா கண்டன் கற்கேன்னு இருக்கும். இதுவும் ஸ்கந்தகுப்தில் உள்ள சந்தர்ப்ப பாவார்த்தை தான். பாரத் மீன் ஹிந்தி கா விவகார் கியே பினான்னு இருக்கும். இது வந்து நவீன் கத்திய சைனிக்காவில் இருக்க ராஜ்ய பாஷா ராஷ்டிர பாஷா லெசன் 4ல் இருக்கும். उनके अपने शब्दों में सत्याग्रहன்னு இருக்கும். இது லெசன் 6 காந்தி தர்ஷன் கா அமரத்வல இருக்கும். நகத் 50 தேத்தே ஹை தப் 4 அப்படின்னு இருக்கும். இது நயே மெஹமானில் இருக்கும். ஸோ இந்த 19 நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தேர்ட் ரோமன் படிங்க. இதுக்கு 20 மார்க்ஸு. 6 கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க. 4 पर டிப்பனியா லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா சந்தர் பர்தாயி பிருத்திவிராஜ் ராசோ மீராபாயி சூர்சாகர் ரஸ்கான் ரகசியவாத் இந்த டிப்பனியெல்லாம் படிச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். மீனிங் புரிஞ்சால் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். அதனால் அர்த்த சமஜ்னே கே பாத் பட்னே கேலியே ஷுரு கீஜியே. மீனிங் புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். செவன்த்து சாஹேத். 8th மகாதேவி வர்மா. 9th காமாயணி. 10th அமீர் குஸ்ரோ. 11th புஷ்டி மார்க்கர். 12th
பிரகதிவாத். இந்த 12ஐயும் படிச்சுக்கங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 4 வரும். ஈஸியாக அட்டன் பண்ணி 20 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டிப்பனி எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். பிரவீன் பூர்வார்த் வந்தாச்சு. அதனால் செலக்டிவாலாம் படிக்காமல் இந்த மாதிரி படித்து வச்சுக்கிறது தான் நல்லது. எது வந்தாலும் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதனால் இந்த 12ஐயும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. नेक्स्ट फोर्थ रोमन 15 मार्क्स. किसी एक कहानी का सारांश उसकी विशेषताएं. ஒரு கதையோட சாராஞ்சை கொடுத்து அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் சொல்லணும். இதுக்கு மேரி பத்னி, தோத்தா और மைனா, மிருத்யுதண்ட் இந்த 3ஐயும் படித்து வச்சுக்கிறது தான் நல்லது. திரும்ப சொல்கிறேன், மேரி பத்னி, தோத்தா और மைனா, மிருத்யுதண்ட் இந்த 3ஐயும் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். மீனிங் புரிஞ்சு இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. दो पर டிப்பனியாக லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 4 கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 2 தான் அட்டன் பண்ணணும். இதுக்கு காந்தம், திலகம், ஷிஷிர்குமார், சிவசர்மா, தினகர், யசோதா, நூறுநிசா இந்த 7 டிப்பனியும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதோட சாராஞ்செல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சு ஈஸியாக எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஆக்சுவலாக 10 டிப்பனி படித்தாலே கண்டிப்பாக அதுலேருந்து 2 வந்துடும். அதனால் 10 டிப்பனியும் படித்து வச்சுக்கோங்க. ஈஸியாக 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ 3rd, 4th, 5th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே செகண்ட் பேப்பரில் 45 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ரோமன். இதிலே நான் ஃபஸ்ட்டு செகண்ட் ரோமன் ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்கேன். 30 மார்க்ஸ். ஃபஸ்ட் ரோமனுக்கு 15 மார்க்ஸு, செகண்ட் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, ஹிந்தி சாகித்யக்கே கால் விபாஜன் கே ஆதார் கி இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது வர சான்ஸ் இருக்குது. செகண்டு வீர்காதா கால் கி விசேஷத்தாயேன் பத்தாக்கர் உஸ் கால் கி பிரமுக் ரச்சனாவோன் கா பரிச்சய தீஜியன்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஞான் மார்க சாக்காக்கி விசேஷத்தாவோன் பர் பிரகாஷ்னு ஆரம்பிச்சிருக்கும். இந்த கொஸ்டினையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஹிந்தி உபன்யா சாகித்யமேன் பிரேம்சந்துக்கா ஸ்தான்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே ஃபஸ்ட் ரோமனில் 1 வர சான்ஸ் இருக்குது. ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதனால் இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிறது தான் நல்லது. ஃபஸ்ட் பேப்பராக இருந்தாலும் சரி, செகண்ட் பேப்பராக இருந்தாலும் சரி, தேர்ட் பேப்பராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. 5th கிருஷ்ண பக்தி ஷாக்காக்கி விசேஷத்தாவும் உல்லேக் கீஜியன்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. பக்தி கால் ஹிந்தி சாகித்யக்கா ஸ்வர்ண யுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஹிந்தி நாட்டக்கே விகாஸ் பர் விஸ்தார் பூர்வக் விவேச்சன் கீஜியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 8th ராமபக்தி ஷாக்காக்கே கவிதா யோன்மேன் துளசிதாஸ் கா ஸ்தான் நிர்தாரித் கீஜியன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 8ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே 2 ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ரோமனையும் அட்டன் பண்ணி ஈஸியாக 30 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணுங்கிறவங்க இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிட்டா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6th ரோமன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். கிசி ஏக் பர் லேக் லிக்கியேன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மദ്രാസ് की संस्थापना उसके उद्देश्यों और கடன் பர்னு இருக்கும். இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கட்டுரை கண்டிப்பாக வரும். கர்நாடக் में हिंदी प्रचार के संबंध में एक निबंधन இருக்கும். இந்த நிபந்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு में हिंदी प्रचार सभा के पूर्वभासன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் கா பரிச்சயன்னு இருக்கும். இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி
15 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஃபுல் மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் படிச்சுக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டு இதுதான் லாஸ்ட் ரோமனாக வரும், 7th ரோமன். இதுக்கு 10 மார்க்ஸு. தோப்பர் டிப்பனி லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மദ്രാஸ் கி ரஜத் ஜெயந்தி பர் ஏக் டிப்பனி லிக்கியேன்னு கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் பூர்வ உத்தர் பாரத்கின்னு இருக்கும், இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மദ്രാஸ் ஏக் ராஷ்ட்ரியன்னு இருக்கும், இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டாலே ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. 2 எழுதணும், அதனால் நான் கொடுத்துருக்குற இந்த எல்லா டிப்பனையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே 2 வந்துடும். திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க, அதான் நல்லது. 4th आंध्र प्रदेश में हिंदी प्रचारक समारोह के बारे में கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா பார்த்துக்கங்க. கேரள் கே பாலக் व बालिकाएं और हिंदीன்னு கொடுத்துருப்பாங்க, இதையும் நல்லா பார்த்துக்கங்க. 6th कर्नाटक में हिंदी प्रचार से संबंधित कुछ कार्यकलापों पर टिप्पणी लिखियேன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 6ஐயும் படிச்சுக்கிட்டிங்கனாலே இதுலேருந்தே 2 ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். செகண்ட் பேப்பரும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் பேப்பரோ ஃபஸ்ட் பேப்பரோ தேர்ட் பேப்பரோ எதை படித்தாலும் இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஈஸியாக பிப்ரவரி எக்ஸாமை அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பேப்பர் பூரா தமிழில் தான் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு பிரிவு 2 படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு 40 மார்க்ஸு. எவையேனும் 2ற்கு விரிவான விடை தருக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, சங்க காலம் ஒரு பொற்காலம் நல்லா படிச்சுக்கோங்க. இரட்டை காப்பியங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. தமிழில் புதினங்கள், அப்புறம் இசையும் நாடகமும், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக 20ஆம் நூற்றாண்டில் கவிதை வளம், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 5ஐயும் படிச்சுக்கிட்டிங்கனாலே இதுலேருந்து ஈஸியாக 2 அட்டன் பண்ணி 40 மார்க்ஸ் எடுத்துடலாம். இங்கே நம்ம பாஸ் ஆயிடலாம். சங்ககாலம் ஒரு பொற்காலம், இரட்டை காப்பியங்கள், தமிழில் புதினங்கள், இசையும் நாடகமும், 20ஆம் நூற்றாண்டில் கவிதை வளம், இது 5ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேயே 2 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பிரிவு 1க்கு 60 மார்க்ஸு. டோட்டலாக 100 மார்க்ஸு. பிரிவு 1க்கு 60, பிரிவு 2க்கு 40. இப்போ பிரிவு 1 எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடை தருகன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கொஸ்டினுக்கு எவையேனும் 3ற்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரே ஒரு கொஸ்டின் தான். இடம் சுட்டி பொருள் விளக்கத்தில் 3 அட்டன் பண்ணாலே நம்ம 3 கொஸ்டின் அட்டன் பண்ணோன்னு வச்சுக்கக்கூடாது. இடம் சுட்டி பொருள் விளக்கத்தில் 5 கொடுத்துருப்பாங்க, 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு கொஸ்டினாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஓடு நாகம் ஓட வேங்கை ஓடும் யூகம் அப்படின்னு இருக்கும், இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு, உற்றது நெடுந்துணையுடைமை அப்படின்னு இருக்கும். இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. தண்டமே அடிய நேர்க்குன்னு இருக்கும், இதோட இடம் சுட்டி பொருள் விளக்கத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. பிழைத்தனை பாவியுள்னு ஆரம்பிச்சிருக்கிற இந்த கொஸ்டினோட இடம் சுட்டி பொருள் விளக்கத்தை நல்லா பார்த்துக்கோங்க. தாய்மையும் அன்றி நட்பும்னு ஆரம்பிச்சிருக்கோம், இந்த கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஈரம் ஆவதும் இற்பிறப்பு ஆவதும்னு இருக்கும், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்க்கடல் கிடந்ததே அணைய அப்படின்னு இருக்கும், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எகைன் அண்ட் எகைன் பிப்ரவரியில் கேட்டது. நெக்ஸ்ட்டு ஆலமும் ஒத்தனன் எவ்வனும்னு இருக்கும், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆயிடை தாரை என்றுன்னு கொஸ்டின் ஆரம்பிச்சிருக்கோம், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 10th தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை அப்படின்னு இருக்கும், இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க.
11th ஏதிலாறு பெரியர் என்றாரையும் தீது தீர்ப்பதன் சிந்தை கருத்துரோன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. தருமமே தவிர்க்குமோ தன்னைன்னு இருக்கும். இந்த கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 12ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏற்கனவே எகைன் அண்ட் எகைன் கேட்டது தான், அதனால இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி இடம் சுட்டி பொருள் விளக்கம் அட்டன் பண்ணலை, நான் வேறு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ராமர் லெக்குவர் சுக்ரீவனுடன் சென்ற மலை வழிப்பாதையை பற்றி எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் இதில் 3 அட்டன் பண்ணாலே 60 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வாலி வதை படலத்துலேருந்து வரும். செகண்டு, ராமபிரான் வாலியை கொள்வதற்கான காரணங்களை தொகுத்து எழுதுக. இதையும் நல்லா பார்த்துக்கங்க. சுக்ரீவனோடு ராமனே துணை வந்துள்ளான் என்று தாரை கூற அப்படின்னு இந்த கொஸ்டின் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. இதில் வாலி வதை படத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அதை அட்டன் பண்ணி 20 மார்க்ஸ் எடுத்துடலாம் ஈஸியாக. அதனால் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் தாரை கூற கேட்ட வாலியின் மறிப்புரையை விவரித்து எழுதுகன்னு இருக்கும். இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரியாரை துணைக்கோடல் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்துக்களை எழுதுகன்னு இருக்கும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. குற்றால குறவஞ்சியில் திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை நயத்தினை எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமாக கேட்ட கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் இப்பயே படிக்க ஆரம்பிச்சிடுறது தான் நல்லது. இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸு. எக்ஸ்ட்ராவாக அதை தவிர நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னென்ன படித்து வச்சுக்கணுன்னா, அரங்க சீனிவாசன் மனித தெய்வம் காந்தி காதையில் நமக்கு உணர்த்தியது யாது, இதையும் படித்து வச்சுக்கோங்க. இதுவும் கேட்குறாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் மாடலன் போற்றிய கோவலனின் சிறப்புகளை தொகுத்து எழுதுக, இதுவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் அதெல்லாம் படித்து முடிச்சோன்னா இதையும் படித்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருக்கிறதுனால படிக்கக்கூடாதுன்னு வச்சுக்காதீங்க. இதையும் படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே எக்ஸ்ட்ரா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பாரதியார் போற்றும் புதுமை பெண்ணின் பெருமைகளை கூறுக, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 4th, நாமக்கல் கவிஞரின் அவனும் அவளும். ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டாலே ஈஸியாக 3rd பேப்பரில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க சான்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் இன்றைக்கே படிங்க. ஆஜி கரே, அதாவது கல் கரேசோ ஆஜிகர், ஆஜி கரேசோ அப்படின்னு ஒரு தோகை பார்த்துருக்கோமா. நாளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கே செய்யுங்க, இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியத்தை இப்போதே செய்யுங்கன்னு. அது மாதிரி இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஈஸியாக பிரவீன் பூர்வார்த்து அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், सब्सक्राइब பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल द बेस्ट.